பண்ண முடியும். ஓகே, செட்டிங்ஸ் என்னன்னா உங்க பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணிட்டு இதுல மேல ரைட் சைடுல இருக்க ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ்ல செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல நெட்வொர்க் ப்ரிஃபரன்சஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல லாஸ்ட் இருக்க டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்றது மூலம் நீங்க உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ற ஆப்ஸுக்கு புதுசா அப்டேட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகாது. அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்றது மூலம் உங்க மொபைல் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகாது. இதனால கூட மொபைல் ஹேங் ஆகலாம். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றது மூலம் மொபைல் ஹேங் ஆகுற ப்ராப்ளத்தை தடுக்கலாம். அடுத்த ரெண்டாவது செட்டிங்ஸ் என்னன்னா உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷன் பார்ல இருக்க லொகேஷனை லாங் பிரஸ் பண்ணிக்கோங்க. லாங் பிரஸ் பண்ணும்போது இந்த பேஜ் ஷோ ஆகும். இதுல ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் ஸ்கேனிங் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் இந்த பேஜ்ல இருக்க ஒய்ஃபை ஸ்கேனிங் ப்ளூடூத் ஸ்கேனிங் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் ஆஃப் பண்ணி வைங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனையும் ஆஃப் பண்றது மூலம் மொபைல் ஹேங் ஆகுறத தடுக்கலாம். அடுத்த மூணாவது செட்டிங்ஸ் என்னன்னா உங்க மொபைல் செட்டிங்ஸை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு சர்ச் பார்ல டெவலப்பர் ஆப்ஷன் சர்ச் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா 3 அனிமேஷன் ஸ்கேல் இருக்கு பாருங்க. விண்டோ அனிமேஷன் ஸ்கேல், டிரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல், அனிமேட்டட் டியூரேஷன் ஸ்கேல். இந்த 3 அனிமேஷன் ஸ்கேலையும் கிளிக் பண்ணி அனிமேஷனை ஆஃப் பண்ணி வைங்க. அப்புறம் இதே பேஜ்ல கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றது மூலம் உங்க மொபைல்ல ஒரு அப்ளிகேஷனும் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகாது. இப்போ இந்த செட்டிங்ஸை எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ உங்க மொபைலை யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும், ஹேங்கிங் ப்ராப்ளமும் இருக்காது.